இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மோகன் ஜுவல்லரி மார்ட், பாரிஸில் ஒரு அழகு நகை மாடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டின் வணங்கும் ஸ்ருதிலயா வானம்பாடிகள் 2012. நம்ம மேல் பிரிவு சிங்கர்ஸ் என்ன மாரி பாடினாங்க, என்ன மாரி காமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நம்ம இப்போது நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். நீங்கள் ரசிப்பதும் கேட்பதும் ஸ்ருதிலயா வானம்பாடிகள் 2012 மேற்பிரிவுக்கான முதலாவது சுற்று. இதிலே அடுத்த போட்டியாளர் சிவலோகநாதன் நிஷாங்கனி அவர்களை அழைக்கிறேன். வாங்கோ நிஷாங்கனி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? அனல் மேலே பனித்துளி. ஆஹா, ஒரு இனிமையான பாடல், எனக்கு மிகவும் விருப்பமான பாடல். அதே போல இங்கே பார்க்கிறவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடலாக இருக்கு. வாழ்த்துக்கள், உற்சாகமாக பாடுங்கள், அழகாக பாடுங்கள், ரசிப்போம். நன்றி. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவள் தானே இவளினி, இமைரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடையினி, அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினி, இமைரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடையினி. உதிரட்டுமே உடலின் நிறை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானே இவளினி, இமைரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடையினி. சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா, அந்திவானில் உலாவினோம், அது உனக்கு நினைவில்லையா? இருகரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலலையே,
நீங்கள் பாடினீங்களா? உங்களுக்கு பிடிச்சமான பாடல்னு சொன்னீங்க, நீங்களே தான் தெரிவு செய்த பாடல்னு சொன்னீங்க. எனவே என்ஜாய் பண்ணி பாடியிருப்பீங்க. இப்பொழுது நடுவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று கேட்கலாம். நல்லா பாடினீங்க, நல்ல பாடல். இந்த பாடல் பல்லவி கேட்கும்போது எனக்கு ஈழத்தமிழர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அனல் மேலே பனித்துளி. நம்ம நினைப்போம் சாதாரண நெருப்பு மேலே பனித்துளி இருக்குன்னு. ஆனால் அது ரெண்டு பெரிய அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த பனியினால் அந்த நெருப்பு அணைய போதா, இல்லை அந்த நெருப்பினால் இந்த பனி இல்லாமல் போக போதா, அதாவது கேள்விக்குறி. எந்தன் காற்றின் அந்த இடம் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் சுதி கம்மியாக ஃப்ளாட்டாக இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த எங்கெங்கெல்லாம் ழி வருதோ, ஒரு சிறு வழி, அங்கே ஒரு சிறு வழி, உனதிரு விழி உனதிரு விழி. அதுக்கப்புறம் கீழே 2வது சரணத்தில் இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்குறே, அங்கே வழி. எங்கெல்லாம் வழி வருதோ வழி விழி எல்லாமே லீ லீ தான் சொல்லிகிட்ருக்கீங்க. லீ ப்ரூஸ் லீ ஒளி வழி. இப்போ இதை நீங்கள் வந்து தமிழுக்காக கொஞ்சம் இந்த உச்சரிப்பை சரி செய்யணும், சரிதானே? அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன திருத்தங்கள், சின்ன சின்ன ஆசைகள் மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள். அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த ரவுண்டு வந்து ஜமாக்கலாம். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் கேட்டும் பார்த்தும் ரசித்துக் கொண்டிருப்பது சுருதிலய வானம்பாடிகள் 2012 மே பிரிவுக்கான முதலாவது சுற்று. இந்த சுற்றிலே பங்கெடுக்க போகின்ற அடுத்த போட்டியாளர் ஸ்ரீகாந்தன் புலியாட்சி. வணக்கம் புலி ஆட்சி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கேன். நீங்கள்? மிகவும் நலமாக இருக்கிறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? அக்கம் பக்கம். சரி, இந்த பாட்டு ஏன் செலக்ட் பண்ணீங்க? ஏதாவது குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கா அல்லது? எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடித்தமான பாடல். புலியாட்சி, நான் நினைக்கின்றேன் இற்றை வரை எத்தனை மேடைகளை சந்திச்சிருப்பீங்க சுமாராக? தெரியல, என்ன கணக்கில்லை? கணக்கில்லை. இந்த பெரிய வித்துவானே எத்தனை மேடையை சந்தித்தீர் என்று கேட்டால் ஏறத்தாழ சொல்லிவிடுவார். உங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. மிக சின்ன வயதில் இருந்து பாடிக்கொண்டிருக்கிறீங்களா இல்லையா? சரி, இப்பொழுது புலியாட்சி ஸ்ரீகாந்தன் அவர்கள் பாடப்போகின்றார். அந்த பாடலை நாம் எல்லோருமே கேட்டு ரசிக்கலாம். பாராட்டுகள். நன்றி. சேகரித்து செய்வேன் அன்பே உரகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல்
உன் தலை கூதி கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடுதான் கை கோர்த்து நான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன் வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். நீயும் நானும் சேரும் முன்னே நிழல் ரெண்டும் ஒன்றாய் கலக்கிறது நேரம் காலம் தெரியாமல் நெஞ்சம் இன்று விண்ணில் மிதக்கிறது உன்னால் இன்று பெண்ணாகவே நான் பிறந்ததில் அர்த்தங்கள் அறிந்து கொண்டேன் உன் தீண்டலில் என் தேகத்தில் புது ஜன்னல்கள் திறப்பதை தெரிந்து கொண்டேன் வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் லா 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 La 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 la. நன்றி. எப்படி இருந்துச்சு பாட்டு? பிள்ளைகள் விட்டுருக்கிறேன். அப்போ தெரிஞ்சு கொண்டு விட்ட பிள்ளையா? அப்படியா? தானா வந்த பிள்ளை. தானா வந்த பிள்ளை. சரி, இப்பொழுது நாங்கள் நடுவர்கள் என்ன குறிப்பிட போகிறார்கள் என்று கேட்கலாமா? ஓகே, புலியாட்சி அங்கே. புலியாட்சி அற்புதமான நான் விரும்புகின்ற ஒரு பேர். இந்த பேரை உங்கள் தாய் தகப்பனார் தேர்வு செய்து வைத்ததற்காக அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நல்லா பாடினீங்க, நல்ல பாடல், அற்புதமான கம்போசிங், விழித்து இருக்கின்றவர்களையும் அப்படியே தூங்க வைக்கிற ஒரு அருமையான தாலாட்டு போன்ற பாடல். நல்லா பாடினீங்க. என்னென்னா ஒரு சில திருத்தங்கள், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். என்ன வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு, அது எனக்கே தெரியுது. உங்கள்கிட்ட நான் கேட்டு ஆமாம் ஸ்ட்ரெயினாக இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. எனக்கே தெரியுது வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது. அந்த வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக அந்த ஆதார ஸ்ருதியை பிடிக்காமல் ஒன்று சில இடங்களில் ஃப்ளாட்டாக இருக்குது, சில இடங்களில் ஷார்ப்பாகுது. அதே வாய்ஸ் ஃப்ளெக்சிபிளாக நம்ம நினைக்கிறபடி பாடணும்னா அது நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். குரல் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் எந்த பாடகரும் இலகுவாக பாட முடியும். வாழ்ந்து விட்டேனுக்கு வந்து வாழ்ந்து விட்டேன் எழில் சொன்னீங்க, எழில் வரணும். வாழ்ந்து விட்டேன், வாழ்ந்து விட்டேன். அதுக்கப்புறம் பாடல் வரிகளில் சரணத்தில் 2 முறை வருது, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன்னு வருது. நீங்கள் என்ன பண்ணீங்க, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். இப்போ 7 49 ஜென்மங்கள் வாழணும்னு பிரியப்படுறீங்க, வாழுங்க நல்ல இசையோட. ஆனால் கவிஞர்கள் எழுந்த புலியா பாடினார். ஆமாம், அதே மாதிரி இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே 7 அந்த இடம், அந்த சுரம், அந்த கம்போசர் வந்து அவரே அனுபவிச்சு இந்த அவ்வளோ அழகு இருக்குது அதில் அந்த இடம். அதெல்லாம் இன்னும் நீங்கள் அனுபவித்து பாடணும் என்று நான் எதிர்பார்க்குறேன். இன்னும்
ரவுண்டுகள் இருக்கு இல்லையா, இன்னும் சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துகள். paristamil.com ரிஸ்வியதாஜ் இலக்கம் 185 187 அவென்யூ பால் வலோன் குச்சகையே 93 120 லா குர்னேவ். சுருதிலய வானம்பாடிகள் 2012 இந்த நிகழ்ச்சியிலே மேற்பிரிவுக்கான சுற்று இடம்பெறுகிறது. பல்வேறுபட்ட பாடகர்கள் தமது பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எமது பாடகர்களை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் நோக்கோடு சுருதிலய வானம்பாடிகள் என்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரான்சில் மட்டுமல்ல பல நாடுகளிலிருந்து பாடகர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பிக்கின்றார்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடலை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது செல்வதுரை தேனுகா அவர்கள். என்ன இது கெட்டப்பு? கருத்தம்மாவா வந்திருக்கிறீங்களா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்க தேனுகா? போராளி பொண்ணு தாய். ஏன் இந்த பாடல் உங்களுக்கு இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறது? நான் பல தடவை கேட்டிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் சோகமாகவும் இருக்கும். நல்லா பாடுவா சர்ணலதா அவர்கள். பாடிய பாடல்ன்றதால இருக்கும். சொன்னலதா அவர்கள் பாடியபடியால் அந்த பாடலை உங்களுக்கு மிக நெருக்கமாக பிடிக்கிறது. எல்லோருக்குமே அவருடைய குரல் பிடிக்கும், உங்களுக்கும் பிடித்திருக்கிறது. மிக நல்லதொரு பாடல், நல்ல கவிவரிகளோடு, ஆனால் சுகமாக இருக்குமல்ல சுகமான ஒரு பாடலும் தான் இல்லையா? சரி, கருத்தம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடலை வழங்கப் போகின்றார் தேனுகா. உங்களுடைய வாழ்த்துக்களோடு அரங்கத்தில். பாஷையடி
திசை மாறி வீச அண்ணான மேகம் ஓடுதடி ஓடுதடி உசுருள்ள நாத்து ஒன்று வாடுதடி வாடுதடி கடைசியில் சாமிக்கு நேர்ந்தது சாதிக்கு ஆனதடி போராளே பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணா விட்டு பால் பேச்சும் மாட்டு விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு நெஞ்சுக்குள்ளே காஞ்சு நெடுங்காலமாச்சு ஒரு உயிர் வீட்டுக்குள் காட்டுக்குள் கூட்டுக்குள் இருக்குதம்மா சேமிச்ச காசு செல்லாம போச்சு செல்லாத சொல்லி பரமம்மா பரமம்மா சொத்துக்கும் சொந்தத்துக்கும் தூரமம்மா தூரமம்மா புரு புரையேக்கும் வாழைக்கும் நாளைக்கு நன்மையம்மா போராளி பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணா விட்டு பால் பேச்சும் மாட்டு விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளி பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா ஊமத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீவே உள்ளூரில் ஏங்க புதி மாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளே பொண்ணு தாய் பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணா விட்டு பால் பேச்சும் மாட்டு விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு இந்த குறிப்பிட்ட பாடலை ஒலிப்பதிவாக நான் அது கேட்கின்ற பொழுது நான் எனது மனைவி உட்பட வெளிநாட்டுக்கு திருமணம் செய்து வரும் பெண்களை பற்றி நிறைய நினைத்து கவலைப்படுவேன். உள்ளூருக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டு அந்த பெண் இடம் மாறி செல்லுகின்ற பொழுது இவ்வளவு வேதனைப்படுகிறார் என்றால், எங்களுடைய பெண்கள் பலர் இங்கே திருமணம் பேசப்பட்டு அவர் எப்படி இருக்கிறார், அப்படியான ஆண், அப்படி வாழ்க்கை எதுவுமே தெரியாமல் விமானமேறி எத்தனையோ ஆண்டுகள் கடந்த பின்னும் வீட்டுக்கு திரும்பி போவேனா என்று தெரியாமல் இங்கே வந்து சேர்கின்ற பெண்களை என் மனதுக்குள் நினைத்து பார்ப்பதுண்டு. இப்பொழுதும் நீங்கள் பாடிய பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு மனசுக்குள் வந்தது. நாங்கள் ஆணாக பிறந்ததால் ஓரளவுக்கு தப்பிக்கொண்டோமோ என்று கூட நினைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நடுவர்கள் என்ன கமெண்ட்ஸ் வழங்கப் போகிறார்கள் என்று கேட்போம். தேனுகா, முதல்ல இந்த பாடலை தேர்ந்தெடுத்து பாடியதற்காக உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லுங்கள். இந்த படம் கருத்தம்மா படம் ஒரு அற்புதமான கருத்தை சொன்ன படம். உலகத்தையே படைக்கின்ற சக்தி படைத்தவள் பெண்தான். அந்த பெண்ணையே அழிக்கின்ற ஒரு சம்பவத்தை காட்டி எடுக்கப்பட்ட படம் அது. இந்த பாடல் குறிப்பாக
எவ்வளோ பாடல்கள் சொர்ணலதா அவர்கள் பாடியிருந்தாலும் சொர்ணலதாவுக்கு இந்தியாவில் தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த பாடல் இந்த பாடல். இந்த பாடல் வந்து மேடையில் பாடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியானதில்லை. இதுக்கு ரொம்ப அதாவது மூச்சு பயிற்சி, ப்ரீத் கண்ட்ரோல் ரொம்ப யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்க மட்டும்தான் அந்த பாடலை பாட முடியும். நீங்கள் அங்கே கடைசி அந்த 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 கடைசியில் அந்த சஸ்டெயின் நோட்டு அப்படியே பாடி ஒரு சின்ன இது எடுத்தால் கூட அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லத்தான் வேணும். அந்த அளவுக்கு பாடுறது கூட மேடையில் பாடுறது ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை. அதனால் மற்றபடி பெரிய பெரிய குறைகள் ஒன்றும் இல்லை. அந்த வழக்கம் போல் உச்சரிப்பு ஏழைக்கும் வாழைக்கும், அதை பொதுவாக ஏழைக்கும் வாழைக்கும் வாங்க நீங்கள் மாற்றி ஏழைக்கும் வாழைக்கும் பாடிட்டீங்க. அதாவது லாவும் இல்லாமல் லாவும் இல்லாத லா ஏழை வாழை அப்படின்னு ஏழை வாழை. அதனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இந்த எனக்கு கூட கொஞ்ச நேரம் இந்த உடையோடு வந்து நின்று பாடும்போது மனசு கொஞ்சம் அப்படி கலங்கின மாதிரி தான் இருந்தது. அது வேணும். அதே மாதிரி பாட ஆரம்பித்து பாட தொடங்கி வரைக்கும் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அந்த பாடலுக்கு உள்ளேயே போய் அதையே ஒன்றையே கவனமாக வச்சு பாடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அந்த அதாவது இன்வால்மெண்ட் அது இருந்தது. அதுக்கு ஒரு தனி பாராட்டு. மற்றபடி மற்ற சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை திருத்திக்கிட்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி. நம்ம மேல் பிரிவு கான்டெஸ்டன்ஸ் ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. அவங்க என்ன மாரி மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம்.